அனைத்து அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் வணக்கம். முதுகலை ஆசிரியர்கள் தங்களது வகுப்பு மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கிய விவரத்தினை டிஎன்ஏசிடி ஸ்கூல் செயலியிலும், சைக்கிள் வழங்கிய பின்பு அந்த சைக்கிளினுடைய எண்ணினை எமிஸ் வலைதளத்திலும் எவ்வாறு அப்டேட் செய்வது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலில் மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கிய விவரத்தினை டிஎன்ஏசிடி ஸ்கூல் செயலியில் அப்டேட் செய்வதற்கு உங்களுடைய மொபைலில் டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய 8 இலக்க எமிஸ் ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் எமிஸ் வலைதளத்தில் உங்களுக்கு என்ன வகுப்பு அசைன் செய்யப்பட்டிருக்கோ அந்த வகுப்பு காண்பிக்கும். அந்த வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு அசைன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினதும் உங்களுக்கு மூன்றாவதாக சைக்கிள் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களது வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்துட்டு டிஃபால்ட்டாக அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் எஸ் அப்படின்னு வந்திருக்கும். அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் சைக்கிள் வழங்கியிருந்தீங்கன்னா டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக சேவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்திருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எந்த ஒரு மாணவருக்காவது நீங்கள் சைக்கிள் வழங்கவில்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்துலேயே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எஸ் அப்படிங்கிற சிம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு என்ன ரீசன்னால் வழங்கலையோ அந்த ரீசனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு அதன் பிறகு சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அனைத்து மாணவர்களுக்கும் சைக்கிள் வழங்கினீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இந்த பேஜில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சேவ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் சைக்கிள் வழங்கியிருந்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணினதும் அந்த பட்டன் ஹைட் ஆகிட்டு எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பிளர் ஆகிட்டு வந்திருக்கும். இவ்வாறு அப்டேட் செய்த பிறகு ஒவ்வொரு மாணவருக்கும் எந்த எண் கொண்ட சைக்கிளை நாம் வழங்கினோமோ அந்த எண்ணினை அப்டேட் செய்வதற்கு உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கே emis.tn schools அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். அந்த இடத்துல வகுப்பாசிரியர்கள் தங்களுடைய 8 இலக்க எமிஸ் ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரோவுக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஸ்கீம்ஸ் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே சைக்கிள் நம்பர் என்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் கிளாஸ் செக்ஷன் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். கிளாஸ் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அசைன் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினதும் உங்களது வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய எம்எஸ் நம்பர் ஸ்டூடெண்ட் நேம் வந்திருக்கும். அதை சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா சைக்கிள் நம்பர் அப்படின்னு வந்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட சைக்கிள் நம்பரை என்டர் பண்ணுவதற்கு அந்த பாக்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு முதல் 3 டிஜிட்டை டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விடுங்க. அதன் பிறகு சைக்கிள் நம்பரோட கடைசி 6 இலக்கத்தை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணினதும் சைக்கிள் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு என்ட்ரு ஆகிட்டு வந்திருக்கும். நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது இன்வேலிட் பேட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் சரியான ஃபார்மேட்டில் டைப் பண்ணுவதற்கு ஃபஸ்ட்டு 3 டிஜிட் டைப் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதன் பிறகு சைக்கிள் நம்பரோட கடைசி 6 இலக்கத்தை டைப் பண்ணும்போது உங்களுக்கு சரியான பேட்டர்னில் வந்திருக்கும். இது போல் அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் வழங்கப்பட்ட சைக்கிள் எண்ணினை என்ட்ரு செய்த பிறகு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு சேவ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் மிக எளிமையான முறையில் நமது வகுப்பு மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கப்பட்ட விவரத்தினை டிஎன்ஏசிடி ஸ்கூல் செயலியிலும் அந்த மாணவருக்கு வழங்கப்பட்ட சைக்கிள் எண்ணினை எமிஸ் வலைதளத்திலும் அப்டேட் செய்து கொள்ளலாம். நன்றி.